சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய குடியரசின் முன்னுரிமை வரிசை, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறைய முக்கிய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள்லாம் இருக்காங்களா, அதாவது பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், ஆளுநர், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கான ஒரு வரிசை மாதிரி, ஆர்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த முன்னுரிமை வரிசை எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம அரசாங்க ரீதியாக ஏதாவது விழாக்கள், நிகழ்ச்சிகள் நடைபெறுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஒரே டைமில் இப்போது ஆளுநர் வராங்க, முதலமைச்சர், ஜனாதிபதி, பிரதமர்னு எல்லாரும் ஒரே டைமில் வரக்குள்ள யாருக்கு நம்ம முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு அப்போது அரசியலமைப்பு சபை வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், இந்திய குடியரசின் முன்னுரிமை வரிசைன்னு ஒரு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் வராங்க, அடுத்து பிரின்சிபால் வராங்க, அடுத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் கிளாஸ் லீடர், ஸ்டூடெண்ட்ஸ்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்திய அரசுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, விழா நடக்குதுன்னா அங்கே யாருக்கு வந்துட்டு முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்டர் தான். மற்றபடி மற்ற நிர்வாகம், அரசாங்கம்னு வரக்குள்ள நம்ம அரசியலமைப்பு பட்டியல் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் தான் இருக்கும். இது ஒன்லி ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழாக்கான ஒரு அமைப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். இது அப்போவே நம்ம வந்துட்டு பிரிட்டிஷோட காலனியாக இருந்தப்போ, அதாவது பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்தப்போவே அவங்களே இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம், ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ன்ற ஒரு ஃபார்மை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை, இதுக்கான ஒரு செயலாக வந்துட்டு இந்த முன்னுரிமை வரிசை வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆர்டர் வந்து நான் ஒரு 11 ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை பற்றி என்னென்னு டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் பார்க்கலாம். முன்னுரிமை வரிசை என்பது அரசு மற்றும் விழாக்கள் சார்ந்த நிகழ்வுகளுக்காக உள்துறை அமைச்சகத்தால் பராமரிக்கப்படும் நெறிமுறை பட்டியலாகும். இது அன்றாட அரசாங்க அலுவல் நடவடிக்கைகளில் பயன்படாது. அப்போ இந்த வரிசையை உள்துறை அமைச்சகம் தான் பராமரிச்சுட்டு வராங்க, அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது. ஸோ இதனுடைய தரவரிசை என்னன்னு பார்க்கலாம். பிரமுகர் அதிகார அமைப்பு எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வர்றது பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர். இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட். தேர்ட் ஒன் பிரதமர், பிரைம் மினிஸ்டர். ஃபோர்த் ஒன் மாநில ஆளுநர்கள், அந்தந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிறவங்களுக்கு அந்த மாநிலத்துக்குள்ள 4வது இடம். 5வது பொசிஷன் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள். இப்போ இருக்க குடியரசுத் தலைவர் இல்லாமல் முன்னாடி இருந்த அனைத்து குடியரசுத் தலைவர்களுக்கும் 5வது இடம். 5வது ஏல துணை பிரதமர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். 6வது இடம் இந்திய தலைமை நீதிபதிக்கும் மக்களவை தலைவருக்கும். மக்களவை தலைவர்னா லோக்சபா. 7th ஒன் பாருங்க, மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு 7th இடம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ள 7வது இடம். தமிழ்நாட்டை விட்டு இப்போ பக்கத்து கேரளா ஸ்டேட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே போகக்குள்ள உங்களுக்கு 8வது இடமாக தான் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். நிதி ஆயோக் துணைத் தலைவர், முன்னாள் பிரதமர்கள். ஸோ முன்னாள் பிரதமர்கள்லாம் 7வதுல வராங்க. இதே முன்னாள் குடியரசுத் தலைவர்னா 5வது இடம். மாநிலங்களவை மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் 7வது இடம். 7வது ஏல பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். ஸோ விருது பெற்றவர்களுக்கும், அது என்ன விருது, பாரத ரத்னா விருது பெற்றவர்களுக்கு 7வதுல இடத்துல கொடுத்துருக்காங்க. 8வது இடம் இந்தியாவிற்கான தூதர்கள், காமன்வெல்த் நாடுகளின் உயர் ஸ்தானிகர்கள், முதலமைச்சர்கள் அவர்களது மாநிலத்திற்கு வெளியே. அதாவது இப்போ நம்ம சொன்னோமா, நம்ம ஸ்டேட்லேயோ ஒரு ஸ்டேட்டில் இருக்க முதலமைச்சர் அந்த ஸ்டேட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகக்குள்ள 8வது இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அடுத்து ஆளுநர்கள், அவர்களது மாநிலத்திற்கு வெளியே, ஆளுநருக்கும் அதே மாதிரி. அடுத்து 9th ஒன் பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். 9வது ஏக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர், சேர்பர்சன் ஆஃப் யூபிஎஸ்சி அண்ட் தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், சிஏஜின்னு சொல்லுவோம். 10th ஒன் மாநிலங்களவை துணைத் தலைவர், மாநில துணை அமைச்சர்கள், மக்களவை துணைத் தலைவர், நிதி ஆயோக் உறுப்பினர்கள், மத்திய இணையமைச்சர்கள், இவர்களுக்கெல்லாம் 10th இடம். 11th ஒன் இந்திய தலைமை வழக்குரைஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம், அமைச்சரவை செயலாளர், துணைநிலை ஆளுநர்கள், அந்தந்த யூனியன் பிரதேசங்களில் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்களா துணைநிலை ஆளுநர்கள், அவர்களுக்கெல்லாம் 11th ஆர்டர்.
ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்க தரவரிசை. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.